யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? கர்த்தரை நம்புகிறவருடைய வாழ்க்கையில செழிப்பு வரும். வேதத்தை தியானமாய் இருக்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள் என்றல்ல, தியானம் பண்ணுகிறவர்கள், ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள், நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீதிமான்னா யாரு? இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் நீதிமான்கள். 2 பேர் ஆலயத்துக்கு போகிறார்கள். ஆலயத்துல போய் ஒருவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் உமக்காக இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதை கொடுக்கிறேன், தசமாம் கொடுக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன், மற்றவனை போல நான் என்ன செய்யாது கிடையாது என்று தன்னை குறித்து என்ன செய்கிறான்? பெருமை பேசுகிறான். இன்னொருத்தன் சொல்றான், ஆண்டவரே நான் பாவி என்று ஆண்டவருடைய சமூகத்துல ஒத்துக்கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல, பெருமை பேசினவன் அல்ல, தன்னை அர்ப்பணித்தவன், ஒத்துக்கொண்டவன். நான் பாவி என்று யார் ஒத்துக்கொண்டானோ அவனே நீதி